ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 28 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். ஒன்று, பட்டா-2 ஏவுகணை தளவாடத்தை வெற்றிகரமாக சோதனை செய்த நாடு. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாகிஸ்தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏவுகணை தளவாடத்தை கிட்டத்தட்ட இது வந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரி நாட்டு ஏவுகணையை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதே போல இப்போ நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரியான, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ அந்த மாதிரியான எல்லா வசதியும் இதில் இருக்கிற மாதிரி அவங்களுடைய அறிக்கையில் இருக்குது. ஓகேங்களா? ஏற்கனவே கோரி அப்படின்ற இந்த ஏவுகணையை வந்து இவங்க ஆல்ரெடி சோதனை செஞ்சுருக்காங்க. இப்போ பட்டா-2 அப்படின்ற ஏவுகணை தளவாடத்தையும் சோதனை செஞ்சுருக்காங்க. அடுத்து, எளிய மக்களுக்கான வந்தே பாரத் ரயில். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அம்ருத் ரயில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கான பேர் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 24 பெட்டி கொண்ட இந்த ரயிலில் 12 பெட்டி வந்து ஸ்லீப்பரு, 12 பெட்டி வந்து செகண்ட் சீட்டர் பெட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கட்டணம் மட்டும் பார்த்தீங்கன்னா நார்மல் எக்ஸ்பிரஸோட கொஞ்சம் அதிகமாக 17% வந்து இதில் வந்து காசு கொஞ்சம் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ஏசி பெட்டி வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ முக்கியமாக இதுக்கு வந்து இன்னும் பேர் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஆனால் இந்த பேர் தான் இப்போதைக்கு வதந்தியாக பரவிட்டு இருக்கு. அடுத்தது, அம்மோனியா வாயு கசிந்த தனியார் நிறுவனம். அதாவது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூரில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியா வாயு வந்து கசிந்தது. இதுக்கு சரியான சார் ஆப்ஷன் டி வந்து கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெடில் தான் இந்த பிரச்சனை வந்து இருந்தது. அப்புறமா அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ வீட்டில் போய் மக்கள் வந்து புகார் தெரிவிச்சுருக்கோம். அப்புறமா அதுக்கான நடவடிக்கை எடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு டெம்பரவரியாக. அடுத்தது, இந்தியாவில் தயாரிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் நவீன ஆயுதங்கள் உற்பத்தியை தொடங்க முன்வந்துள்ள நாடு. இதுக்கு சரியான ஆப்ஷன் டி வந்து ரஷ்யா தான். பார்த்தீங்கன்னா அதாவது நவீன ஆயுதங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தயாரித்து எங்களுக்கு வந்து நீங்கள் விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவை தான் இது சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தேசிய குத்துச்சண்டை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர். இது சரியான ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. அதாவது ஜாஸ்மின் லம்போரியா வந்து 60 கிலோ எடை பிரிவில் வந்து தேசிய குத்துச்சண்டை போட்டியில் வென்றாங்க. அருந்ததி சௌத்ரி 66 கிலோ தேசிய குத்துச்சண்டை போட்டியில் 2 பேர் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்ததுல இந்த 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சால். ஒன்று, பட்டா-2 ஏவுகணை தளவாடத்தை எந்த நாடு வெற்றிகரமாக பரிசோதனை செஞ்சிருக்கு? நம்பர் 1. நம்பர் 2, எளிய மக்களுக்கான வந்தே பாரத் ரயிலுடைய பெயர் என்ன? இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்கலாம். முடிஞ்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.